அனைவருக்கும் வணக்கம். வீடியோ போட்டு நீண்ட நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு இல்லையா? அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சரி, இப்படியே வருஷம் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லின்னு இருந்தால் போதுமா? தமிழை காப்பாற்ற, தமிழை வளர்க்க, தமிழை பாதுகாக்க நாம் என்ன செய்தோம் அதை சிந்தித்து பார்க்கணும். முடிந்தவரை தமிழில் பேச வேண்டும். இந்த வாட்ஸ்அப் மெசேஜெலாம் கூட தமிழில் டைப் பண்ணி அனுப்புகிற அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். எல்லாமே கணிப்பொறியிலேருந்து எல்லாத்துலேயும் சாஃப்ட்வேர்லேருந்து எல்லாமே தமிழாக மாற்றணும். சரி, ரைட்டு. இப்போது இந்த தமிழ் மொழிக்கு ஒரு ஆபத்து வர இருக்குது. ஆட்சிகள் மாறும்போது காட்சிகளும் மாறும். அதனால் இப்போது தமிழ் காப்பாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. வேறு மொழி திணிக்கவும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேறு மொழி உங்களுக்கு எந்த மொழி எடுத்து உங்களுக்கே தெரியும். அது ஒட்டகம் கூடாரத்துக்குள்ளே நுழைந்த கதை மாதிரி ஆகிடும். அதனால் அதை நாம் அது என்ன சாதாரண விஷயம் தானே, எல்லாருக்கும் தேவை தானே அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது தமிழை காணாமல் செய்துவிடும், தமிழை அழித்துவிடும். நாம் வட இந்தியாவுக்கும் நமக்கும் போட்டி கிடையாது, நமக்கும் வெளிநாடுகளுக்குமான போட்டி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம தமிழ் நாட்டுக்கும் சரி, தமிழ் மொழிக்கும் சரி, தமிழகத்தினுடைய முன்னேற்றம், தமிழக மாணவர்களுடைய முன்னேற்றம், இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்க ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. அது எப்படி நாம் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அரசாங்கம் தானே கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆமாம், தமிழையும் தமிழனையும் தமிழ்நாட்டையும் தமிழக மாணவர்களையும் தமிழகத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு தான் நமக்கு வேணும். அது எந்த அரசுன்றது உங்களுக்கே தெரியும். அதற்கேற்ற மாதிரியான நீங்கள் வாக்களிக்கணும். நீங்கள் ஒரு விரலில் அந்த வாக்களிக்க போகிற அந்த சந்தர்ப்பம் தான் இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்கும் பாதுகாப்பானதாக அமையும். ஆகவே ஓட்டு போடுங்க, எல்லாரும் ஓட்டு போடுங்க. நாம் தமிழன், தமிழர், தமிழர் கலாச்சாரம், தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம், இதையெல்லாம் மனசில் வச்சுக்கின்னு இதையெல்லாம் யார் பாதுகாப்பாங்களோ, யார் சரி பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம